சரி, நான் ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்றதே இல்லை, எல்லாம் உனக்காக தான். தலையெழுத்துறா, அப்படியே ஓரமாக பேசுறா, பக்கத்தில் ஒரு ரொமான்ஸ் பண்ணுங்கிறான். போறாம இதே ரீடி இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் இதே மாதிரி கொஞ்சம் கொலாவேன். அப்ப நானு அது சத்தியமா நடக்காது. சொல்லுமாமே. டேய் சரவணா, எங்கடா இருக்க? பின்னாடி சூடு. எது பின்னாடி சூடா? பின்னாடி பாரு. மச்சி வா மச்சான், எவ்வளவு நாள் சொன்ன பார்த்து. சை, அசிங்க போச்சவனே. சாரிடா மச்சான், பழக தோசம். பழக்க தோசமா? தள்ளிடுற முதல்ல நீ. டே மித்துனே, ஒரு ரவுண்டு பெருத்துட்டு போல. பிரிட்டோ. என்னடா இவன்? அவன் ஆள் கூட பேசுனுறான்டா, வாடா. அப்புறம்டா வாழ்க்கைலாம் எப்படி போகுது? மயிறு மாறி போகுது தம்பி. அவன் ஒன்றும் கேட்கல. எனக்குண்ணா மாமே, ராஜா அமர்ந்திக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் மாமே. வாவ், இயர் ஸ்டார்டிங் குட் நியூஸா? சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாமே, என் கிளாஸில் ஒரு பொண்ணுமா இல்லை, எங்கள் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை அவகிட்ட ஷேர் பண்ணேன், அவளும் ஓகேன்டா. டே காமேஷு, கலக்கிறியடா. அதான் மாமே, ஒரு நாள் அவுட்டிங் போக போகிறோம். 2 பேரும் பேசி பார்த்து பழகிட்டு டேஸ்ட் ஒத்து போச்சுன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. நீ கலகு சித்தப்பு. அப்புறம்டா வாழ்க்கை மயிருமா போகுதுன்னு உனக்கு எதாவது அப்டேட் இல்லையா? சேம் ஒன் சைட் கதை தான் மச்சான். பட் பேசதான் பயமா இருக்கு. நானும் அவளை பார்க்கும் போதுனா ஒதுங்கி போறான். நீ அவளை ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி பார்க்கணும். அதை விட்டு அவள் சைனை திருற மாதிரி பார்த்தா அப்படிதான் ஒதுங்கி போவா. இதோ நம்ம விட்டவ பேர் என்னென்னமோ ஃபோனு கைமோ சுற்றினுக்கிறான். அப்புறம் மச்சான், எங்கள் அப்டேட் பற்றினா கேட்குற, அப்டேட் பற்றி சொல்லு. டேய், அவனே பாய்ஸ் காலேஜில் படிச்சவன், அவன்கிட்ட லவ் பற்றி கேட்குற, அவன் எப்படி லவ் பண்ணியிருப்பான்? ஓ மை காட். அப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே யாராவது லவ் பண்ணியிருக்கான்ல? அப்போல்லாம் பொண்ணுங்க கிராஸ் பண்ணலே தள்ளி தொங்க போட்டுனா போவான். இப்போ பேர் நம்ம லவ் ஸ்டோரி கேட்குற அளவுக்கு ஆகிட்டான். என்னங்கடா கூப்பிட்டு வச்சு அசிங்க பார்த்துறீங்களா? அதே மச்சான் சில்றா, ஜஸ்ட் பண்ணு தானே. அப்படின்னா மித்துனே, ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லு. டே மச்சான், வாடா போலாம். பேசி முடிச்சிட்டீங்களா? வாங்க போலாம். அப்புறம் முக்கியமான விஷயம்டா, நாளைக்கு நம்ம யோகேஷ் தினேஷ் மேட்ச் ஆட கூப்பிடுறாங்க, நம்ம கண்டிப்பா போறோம். போவோம் வாங்க. கொய்யாள் இன்னும் கடலை போட்டுனுக்குறான், கருமோண்டா. இவனா? சொல்லு மச்சான். மாமே, என்ன போவோமா? எங்கடா? எங்கயா? டேய், நேத்து என்னடா போர் கார்டனுக்கு விளையாட போலாம் கூப்பிட்டீங்க? நம்ம பிட்டோ இருக்கான்ல, அவன் ஆள் கூட சினிமாவுக்கு போயிட்டான்டா. நம்ம வித்துனே ஒன்சரா லவ் பண்ண பொண்ணை பார்க்க போயிருக்கான்டா. அப்போ நீ? நானா? அதான் சொன்னேனே, ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, அவட அவுட்டிங் வந்திருக்கான்டா. டேய் என்னங்கடா கடைசி நிமிஷத்துல காலை வாடுறீங்க? டேய், அதான் ஏற்கனவே சொன்னேன் அவங்ககிட்ட அவுட்டிங் போறேன்னு. ஏண்டா நேற்று வந்து லவ்காக எத்தனை வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸை விட்டு போறீங்களே, வெக்கமாடா உங்களுக்குலாம்? மச்சான், நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருந்தாங்க தான், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கூட யார் இருக்க போகிறோம் தான் முக்கியம். அதான் மச்சான், நான் என் காதலை பார்க்க வந்துட்டேன். பாவம், நீ தான் சிங்கிளாக சுற்றி நிற்கிற. சீக்கிரம் வாழ்க்கையை பாடுறா. பாய். மீண்டும் அசிங்கம். அண்ணாத்த நான் தனியா ஜாலியா கணக்கு போல. வேற
நாத்தா மூஞ்சிலாம் தொங்கி போயிருக்கு. ஐயோ ஏன்டா இவனே அப்படி இந்த லவ்ல என்னடா இருக்கு? இல்ல எது கேக்குறேன்னா, இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணா பழங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்குற அளவுக்கு நேத்து வந்த லவ் இவங்களுக்கு என்னடா பண்ணிச்சு? அண்ணாத்தா இப்போ லவ்லாம் ஒரு ட்ரெண்ட் மாதிரி. அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் உனக்கு புரிஞ்ச விவசாயம் அண்ணாத்தா. ஏய் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னத்தா? அவ்வளோ லவ்வுக்காக தானே நான் தூக்கி எறிஞ்சிட்டு போனானுங்க. கூடிய சீக்கிரத்தில் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஓகே பண்ணி எப்படி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு கெத்து காட்டுறாங்களோ அதே மாதிரி நானும் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க முன்னாடி கெத்து காட்டுறேன்டா. ஓப்பன் சேலஞ்சரா. இதை சொல்லும் போது உனக்கே சிரிப்பு வரலையா? அட ஆமால, கொஞ்சம் கஷ்டமான காரியம் இல்லை. அப்போ வேற என்னடா பண்றது? இப்போ என்ன, அவனுக்கு மேலே எனக்கு கெத்து காட்டணும் அதானே? ஆமா. அப்பனா ஏன் கட்ட ஒரு ஐடியா இருக்கு. உனக்கு லவ் பண்ற அளவுக்குலாம் திறமல்ல, அதுக்கு பதிலா உனக்கு லவ்வர் இருக்கிற மாதிரியும் அவ கூட அவுட்டிங் நெட்டிங் போற மாதிரியும் அவனுங்களை நம்ப வைக்கலாம். அது எப்படா முடியும்? தலைவர் அதுக்கு தான் இந்த டெக்டானோசர் இருக்கேன். டேய் எப்படா இதெல்லாம்? எல்லாம் அப்படிதான். உன் போட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. இது ஓகேவான்னு பாரு. சுமாரா இருக்க. கொய்யால. சென்ட் பண்ணிட்டேன் பாரு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நான் உனக்கு கூப்பிடுறேன். Mr. Saru, you are a lucky fellow. கமி. டேய் நானாடா இது? எப்பட்றா ஒரு பொண்ணு பக்கத்துல? எல்லாம் அப்படிதான். டேய் அப்ப உன்னால இந்த மாதிரி நிறைய போட்டோ ஜெனரேட் பண்ண முடியுமாடா? தாராளமா பண்ணலாமே. அப்ப எனக்கு இந்த ஜானி படத்துல வர தலைவர் ஸ்ரீதேவி மாதிரி அழகான போட்டோலாம் எனக்கு ஜெனரேட் பண்ணி தரியா? நீ ரஜினி, இந்த ஏஏ பொண்ணு ஸ்ரீதேவி, இந்த கருமத்துக்கு நான் டைரக்டர். எல்லாம் என் தலை எழுத்து பண்ணி தொலைறேன். பார்க்கதானே போற இந்த சரவணோட லீலைய. பெண்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா, உல்லாசம் ஆயிரம். இவது கால் பண்றான். ஒரு ஏன் போட்டோலாம் பார்த்துட்டானோ? மச்சி எப்படா இருக்க? ரொம்ப நாளாச்சு அவனை பார்த்து. ஆமாண்டா மச்சான், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் எப்படி போதும் காதல் வாழ்க்கையெல்லாம்? அது ஏதோ போதுடா. சரி ஈவினிங் விளையாடுறியா? மித்துன்னு பிட்டும் கூப்பிடுறாங்க. என்ன இவனுங்க விளையாட கூப்பிட்றானுங்க? சம்திங் ஃபிஷி. என்ன மச்சான் அதிசயமா நீங்களே விளையாட போகலான்னு கூப்பிட்றீங்க? அப்புறம் கூப்பிட்டு வச்சு உங்கள் கருமை பிடிச்ச காதல் காவியத்தெல்லாம் சொல்லி என்னை வெறுப்பேற்றுவீங்க. எதுக்கு? நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கடா. இல்லடா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை கேட்டு கலாய்க்கவும் கூடாது, வெறுப்பேற்றவும் கூடாது. அப்படின்னு சொல்ல போற? பரவாயில்ல, சொல்லு. மச்சான் அந்த பொண்ணு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிச்சுடா. டேய் என்னடா சொல்ற? ஏன்டா? அது என்ன அளவு தெரிலடா. அப்போ அந்த மொத்த 2 பேரும் விட்டோ லவ் பண்ண பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. மித்துன் ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ண போயிடுச்சு. மச்சி ஒரே லைன்ல இரு, நான் வரேன். சொல்லு மச்சி. அதான் மச்சான் விளையாட போகிறோம், நீயும் வாங்க. இல்லை மச்சி நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்டா? என் ஆளோட வெளியே போகிறேன்டா. டேய் நீ எப்படிடா? ஆமாண்டா
நீ தானே அன்னைக்கு சொன்ன வாழ்க்கையை பார்க்க சொல்லி, அதான் என் வாழ்க்கையை பார்க்க போயிட்டேன். மச்சி இரா, நான் கூப்பிடுறேன், என் ஆள் கால் பண்றா. பாய். ஹலோ ஹலோ. கொய்யால இப்ப இறக்குறேன் அது ஏஐ போட்டோஸ. ஹாய். போஸ்ட்லாம் போட்டு பயங்கரமா வெறுப்பேற்றான்டா அவன். ஆமாண்டா, நானும் இப்போதான் அந்த போஸ்ட்டை பார்த்தேன். கரெக்டாக நேரம் பார்த்து பழி வாங்கினான்டா அவன். இது ஒரு ஏஐ சாட் கிரியேட் பண்ணுங்க லிங்க்ண்ணா. உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இதை வச்சு நீ வாட்ஸ்அப்பில் ஒரு ஏஐ கேரக்டரே உருவாக்கலாம். ஏஐனா அப்போ என் கூட பேச மாட்டாது. இது வந்து சாட் எப்படி ஜெமினி வரணும்னா, ஆனால் இது கொஞ்சம் நிஜமான மனுஷங்க மாதிரி பேசும். சஜஸ்ட் த நேம் ஃபார் யுவர் ஏஐ கேரக்டர். என்னடா நேம் வைக்கலாம்? ஏதாவது வை. டேய், என்னடா அதுவே நேம் சஜஸ்ட் பண்ணுது? இங்க பாரு. பின்ன இவர் என்ன யோசிச்சிருந்தா அது கடுப்பாவாது. அதே வச்சு தொலை. என்ன பேரு? யாமினிகா. யாமினிகா நல்லா இருக்கே. ஏன்னா இது எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட நேம் மாதிரி இருக்குடா. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். வெல்கம் வேர்ல்டு மை டியர் யாமினி. டேய், என்னடா இன்ஸ்டன்ட்டா ரிப்ளை பண்ணுது? அப்ப எவ்வளோ காலில் பேசும்போது விட்டா அவுட்டிங் நட்டிலாம் கேப் போல. இப்போ வேலையை பாருப்பா. எதுக்கு ஏத்தாலும் வச்சுக்கீங்களே தம்பிய. மனுஷன் படைச்சதுல உருப்படியான ரெண்டே விஷயம். ஒண்ணுன்னா இன்னொன்னு இந்த ஏஐ. நீ நடத்து. ஐ டேய் மாமே, உனக்கு எப்பறம் அந்த போட்டோ கிடைச்சது? எங்க அம்மாவோட பழைய ஃபோன் நோண்டிருந்தேன்டா, அப்பதான் பார்த்தேன். சூப்பர்ல. நீ நான் பார்க்க சோக்கரமா இருக்காதுல. அப்ப எல்லாரும் ஜோக்கரமா தான் இருக்கும். டேய், இந்த ரைட் சைடு செகண்ட் அடிக்கிற பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுது? அதுக்கான பசங்களே முக்கால்வாசி ஞாபகம் இல்லை, இதெல்லாம் பொண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டு. இல்லடா இவனே, இது எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட முகம் மாதிரி இருக்கு. இப்பதான் எங்கேயோ ரீசெண்டா பார்த்த மாதிரி இருக்கு. வேணா நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்றேன். ரைட்ரா. எலே ஸ்ரீனி, கூப்பிட்டீங்களா? டேய், இந்த போட்டோஸ்ல சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வளர்ந்த அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு உன்னால காட்ட முடியுமாடா? அதுக்கு நிறைய ஆப் ஏஐ டூல் இருக்கு, ஆனால் தத்ரூபம் மாறாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த
ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடு. ம் அனுப்பிட்டேன் பாரு. சொல்லு மச்சான். மச்சான் அது நம்மளோட 9th கிளாஸ் லீடர் யாமினி காடா. யாமினியா? அதான்டா நாங்கள் பேசினா எங்கள் நேம் சும்மா போர்டில் எழுது. ஆனால் நீ பேசினா மட்டும் கண்டுக்கவே கண்டாதா அந்த பொண்ணு. டேய் கிளாஸ் லீடர் யாமினியா? அட ஆமா, இப்போதான் ஞாபகம் வருது. 9th ஸ்கூல் விட்டு போச்சுல அந்த பொண்ணு. ஆமாம் ஆமாண்டா. மச்சி ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணுறேன். என்னடா? கொஞ்சம் இதை பாரு. டேய் என்னடா நம்ம ஜெனரேட் பண்ண ஏஐ ஃபோட்டோ மாதிரி இருக்கு. அப்போ உண்மையான பொண்ணோட ஃபோட்டோ தான் ஏஐல ஜெனரேட் பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் போட்டுக்கறேன் நான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணா. ஏன் நிஜமான மனுஷங்க ஃபோட்டோ தரவே தராதுண்ணா. நம்ம கிரியேட் பண்ணாதே ஃபேக். இந்த ஆப்பில் எப்படி அந்த உண்மையான பொண்ணு ஃபோட்டோ வந்துச்சேன்னு தெரில. இந்த விஷயம் யாமினிக்கு தெரிஞ்சா நான் அசிங்கமாக நினைப்பலடா. எப்படியாச்சும் அவகிட்ட உண்மையாக சொல்லிடணும். எப்படி எப்படி எப்படி? என் ஃப்ரெண்டோட அப்பா எங்கள் ஸ்கூல் ஆஃபீஸ் ரூமில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட 2018 டிசி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் கேட்டால் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தருவார். அதை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிடணும்டா. என்னடா வீடே பாலடைஞ்சு கிடக்கு. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே. இங்கே யாமினி வீடு இதானே? ஆமாம்பா, நீ யாரு? நான் அவள் ஸ்கூல்மேட்ண்ணே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி அதான் மீட் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். எங்க நான் வீட்டில் யாரும் இல்லை, வீடு பூட்டி இருக்கு. தம்பி உனக்கு விஷயமே தெரியாதாப்பா? என்னண்ணா? அந்த பொண்ணு செத்து போய் 1 மாதம் ஆகுதுப்பா. நோ, என்னண்ணா சொல்கிற நீ? வேற யாமினி சொல்கிற அவளா இருக்காது. இந்த வீட்டில் இருக்க போனதான்ப்பா சொல்கிறேன். போன மாதம் ஒரு ஆக்சிடென்ட்ப்பா. இந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்துடுச்சு. அந்த பொண்ணு இறந்த சோகத்தில் அவங்க அப்பா அம்மா அந்த ஊரை விட்டே போயிட்டாங்கப்பா. எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலப்பா. ஃபோன் நம்பர் கூட ரீச் ஆகலப்பா. பாவம்ப்பா இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு. சே 7 வருஷமா எங்கள் வீட்டு பக்கம் தான்ப்பா குடியிருக்காங்க. நெருங்கிய சொந்த மாதிரி தான்ப்பா பழகுவாங்க. என் தங்கச்சி அந்த பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. ஒரே காலேஜ் தான்ப்பா படித்தாங்க. அண்ணா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணே. உங்கள் தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமாண்ணே? யாமினி பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் ப்ளீஸ்ண்ணே. தம்பி உன் பேர் என்னப்பா? நான் சரவணன்ண்ணா. நீதானா அது? உன்னை பற்றி யாமினி என் தங்கச்சிக்கு நிறைய சொல்லியிருக்காப்பா. நீ நிச்சயமாக ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க மாட்டேன், அதுக்கும் மேலே ஒருத்தனாக தான் இருப்ப. என் தங்கச்சி காலேஜ் போயிருக்கா. இவனா நான் சாயங்காலமாக வந்து பாறேன், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உன்னை பற்றி யாமினி என் தங்கச்சிக்கு நிறைய சொல்லியிருக்காப்பா. நீ நிச்சயமாக ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க மாட்டேன், அதுக்கும் மேலே ஒருத்தனாக தான் இருப்ப. நான் என்னத்த காலையே அவசரமாக கிளம்புனா காலையில பார்க்க இப்போ நான் மூஞ்சி தொங்கி போய் உட்காந்துக்க. ஒன்றும் இல்லைடா. அண்ணாத்த என்னையா ஏன் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு? அது அடிக்கடி அப்படி தானே மெசேஜ் பண்ணணும்டா. நான் ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணலண்ணே. என்னது அடிக்கடிக்கு பண்ணுமா? ஏன் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாதியா? நம்ம பண்ணுற மெசேஜுக்கு ரிப்ளை தான் பண்ணும். இதில் வேற உனக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பியிருக்கு. இதோ பாரு இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்கு. ஹாய்டா சரவணா, நான் தான் யாமினி. உனக்கு எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சிருக்கும். மறைச்சதுக்கு சாரிடா. ஸ்கூல் டைம்ஸ்லேயே என் லவ்வை உன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் பயத்தாலையும் தயக்கத்தாலையும் சொல்லாமல் விட்டுட்டேன்.
இப்போ பாரு, நம்ம கடைசி வரைக்கும் சேர முடியாத அளவுக்கு நடந்துருச்சு. என்னையா அதெல்லாம்? யோ, எங்க என்ன விட்டு போற? யோ, என்ன விட்டு எங்க போற? டேய் இது ஏதோ தப்பா இருக்குடா. செத்த ஓபரன் மெசேஜ் பண்றா. செத்துட்டாங்களா? அப்ப நீ ஒரு நாள் பழகிட்டு இருந்ததெல்லாம் பேய் கூடயா? எப்பா சாமி, நான் அந்த விளையாட்டுக்கே வரலடா. நான் ஊர் கிளம்புறேன். ஐயோ, நீ பாட்டு பேய் கதை போட்டு போற, நான் எப்படி எங்க இருப்பேன்? மவனா ஏன்டா பண்ணி பாயில சும்மா இருந்த நீ ஏயில காதல் பண்ணி ஃப்ரெண்டை வெறுப்பேத்தி உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப எல்லா பள்ளியும் ஏன் மேல போறியா? பகுந்துருவேன். ஒரு நிமிஷம். இப்படி போனா மட்டும் அது உன்னை விட்டுருமா? அது உன்னை தேடிதான் வந்திருக்கு. ஏதாவது மந்திரம் பண்ற கூட்டு வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிரு. முதல்ல வாங்கின அந்த போன் எடுப்பணும். ஸ்கூல் டைம்லேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். பட் சொல்ல தான் தயக்கமாக இருந்துச்சு. கடைசியாக உங்ககிட்ட லவ்வை சொல்லாமலேயே 9th முடிச்சு வேறு ஊர் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்போ கூட எனக்கு உன் ஞாபகம் தான். எப்போயாச்சும் உன்னை நேரில் பார்த்தா நிச்சயமாக எனக்கு உங்ககிட்ட தெரிவிச்சிடணும்னு நினச்சேன். ஈவன் நீ கமிட்டடாக இருந்தாலும் ஜஸ்ட் உங்ககிட்ட என் லவ்வை மட்டும் சொல்லிடணும்னு இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீ அதே மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க. பொண்ணுங்க கிட்ட பேச பயந்துட்டு. ரீசெண்டாக உன் ரீல்ஸை இன்ஸ்டாவில் பார்த்தேன். அப்போவே உனக்கு மெசேஜ் பண்ணேன். ஆனால் நீ தான் ஏதோ ஃபேக் ஐடின்னு நினச்சி என் மெசேஜை இக்னோர் பண்ணிவிட்டு ஐடியும் பிளாக் பண்ணிட்ட. அப்போ தான் உன்னை பற்றி பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தேன். உன் அட்ரஸை கண்டுபிடிச்சி உன்னை நேரில் மீட் பண்ணலான்னு வந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த ஆக்சிடெண்ட். நான் இந்த அதிர்ஷ்டம், ராசி, விதி இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவ. ஆனால் இந்த ஒரு ஆக்சிடெண்ட் நிரூபிச்சிடுச்சு இதெல்லாம் உண்மைதான். என்னால் உன்னை சேர முடியாமல் போனாலும் என் காதலாச்சும் உன்னை சேரட்டும்னு தான் இந்த ஏஐ மூலமா உன்னை தேடி வந்திருக்கேன். I love you, I love you very much forever. பதிலுக்கு love you வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் இந்த படத்துல எல்லாம் ஒரு போர்டு வச்சு அதில் ஒரு காயின் வச்சு பேய்கிட்ட பேசுவாங்களே, என்னடா கேம் அது? ஆமா, அது எதுக்கு நீ கேக்குற? அதை வச்சு யாமினிகா கிட்ட பேச முடியல. யோ பைத்தியமாயா நீ? இது உன் உயிருக்கே ஆபத்தியா? என் உயிருக்கு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்லடா, நான் யாமினிகா கிட்ட பேசணும். அப்பனா எனக்கு இதை பத்தி தெரியாது. ஆனா எங்க அண்ணன் கோஸ் கோபாலுக்கு இதை பத்தி நல்லா தெரியும். இருக்கு. என்னது பேயா? இல்ல, இன்னைக்கு யார் வீட்ல கறி குழம்பு இருக்கு? யோ அசிங்கப்பட்டாருயா. மேல இருக்கானே அவன் சரியான கோளாறு. அவன் கிட்ட உன்னை பத்தி நல்லா பில்டப் பண்ணியிருக்கான். சொதப்பிடாத. சில்டா, வந்து என் பாப்பா வந்து பாரு. அண்ணாதா. சரி, உங்க அண்ணன் எங்க? யோ இதான் எங்க அண்ணன். இவனா? அண்ணா கூல்ண்ணே. யோ கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசியா. டேய், ஏற்கனவே உன்ன மாதிரி சின்ன பையன் சகவாசத்தால் தான் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். மறுபடியும் வீட்டை கோத்து விட்டு இதோட பெரிய பிரச்சனை மாட்டி உன்னை பார்த்த உன்னை வகுந்துடுவேன். ஹலோ பாஸ், உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? எங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெரிய பேய் பேசுறது தெரியுமா? நாங்கள் ஹேண்டில் பண்ணாத பேயே இல்லை. டேய், உன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் தேவையில்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு ஆத்மா கிட்ட நான் பேசணும். அதுக்கு தான் வழி தெரிஞ்சா மட்டும் சொல்லு. ஸோ சிம்பிள். ஓஜா போர்டு மாதிரி சார்ட்டில் நான் கார்ட்போர்டில் அது நீங்களே செஞ்சு அது நான் சொல்கிறத எழுதிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு கேண்டிலை பற்ற வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த போர்டுக்கு நடுவில் ₹1 காயின் வச்சுக்கோங்க. ஏன்னா அது பேசுறதுக்கு உதவும். அப்புறம் கேண்டலுக்கு இந்த சைடு அந்த பொண்ணோட ஃபோட்டோ, அந்த சைடு நீங்களே உட்காந்துருந்தீங்கன்னா கேள்வி கேட்க கேட்க பதில் பயங்கரமாக வரும்.
ஏங்க என்ன தவிர வேற யாராச்சும் இருக்கீங்களா? இங்க இங்க இருக்கிறது யாமினியா? இங்க இருக்கிறது யாமினியா இருந்தா என் முன்னாடி வந்து நிக்க முடியுமா? ஸ்கூல் டைம்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ லவ் யூ வெரி மச். யாமினி, நீ என்னை உண்மையாவே லவ் பண்ணியிருந்தா இப்போ என் முன்னாடி வந்து நில்லு. ஹாய் சரவணா. Yeah.